மோதகமும் உள்ளதா? நீங்கள் தானே உங்களுக்கு வேண்டும் என்ற உணவை எழுதினீர்கள். என்ன? அவரை விட நான் அதிகமாக சாப்பிடுவேன். இப்பொழுது இந்த உலகத்திற்கு உண்மை தெரிந்து விட்டது, இருவரும் ரகுவம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று. ஏன் இந்த உடை? அரச உடையை அணிந்திருக்கலாமே. எங்கள் அம்மா அரச வாழ்க்கையை தவிர்த்து எங்களுக்காக எவ்வளவோ துயரங்களை தாங்கினார். சொல்லாமல் நாங்கள் சுகத்தை அனுபவித்தால் நன்றாக இருக்குமா? அனுமான், உனக்குத்தான் உன் அம்மாவை பற்றி தெரியுமே. நான் பூஜையில் ஆழ்ந்து விட்டால் அனைத்தையுமே மறந்து விடுகிறேன். சிறிது நேரம் காத்திரு, நான் விரைவாக தயாராகி உடனடியாக வந்து விடுகிறேன். என்ன ஆயிற்று? உன் மௌனமே கூறுகிறது நீ குழப்பத்தில் இருக்கிறாய் என்று. அது எதுவானாலும் என்னிடம் கூறு. தயங்காமல் கூறு அனுமான். உன் மௌனத்தை கலைத்து விடு அனுமான். அனுமான், உன்னிடம்தான் கேட்கிறேன் அனுமான், எனக்கு பதில் கூறு. அனுமான், பதில் கூறு. இது உன் அன்னையின் ஆணை. சோதனைக்கு மேல் சோதனையாக வந்து வேதனை அளிக்கிறது. மீண்டும் மீண்டும் காலம் தங்களுடைய வாழ்க்கையிலேயே விளையாடி கொண்டிருக்கிறது தாயே. போகட்டும், என்ன நடந்து விட்டது? என் மகன் அனுமன் அழுது கொண்டிருக்கிறான். காலம் என்னை சோதனைக்கு உட்படுத்துகிறது. இதற்கு முன்னால் அனைவரும் ஒன்றுதானே. எது சரியோ அதுவே தவறாகிவிட்டது. ராம காரியத்தினால் அளவில்லாத மகிழ்ச்சியை அனுபவித்திருக்கிறான் இந்த பக்தன். ஆனால் இன்று இதை செய்வது அநீதி என்று எனக்கு தோன்றுகிறது தாயே. நீயா இப்படி சொல்வது? ராம காரியத்தில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது. என்னவர் உன்னிடம் எந்த வேலையை ஒப்படைத்தார்? கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அயோத்தியின் சேனாதிபதியான நான் இளவரசனாக பரதனும் நாடும் வந்துள்ளோம். இந்த புனிதமான அரியணையில் அமர்வதற்கு முன்னால் நாம் சோதித்து அதன் பிறகுதான் அவர்களை அமர வைக்க வேண்டும். அதற்கு அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் தீயில் இறங்க வேண்டும். சீதாதேவியின் புனித தன்மைக்கான ஆதாரம் வேண்டும். லவனும் குசனும் தங்களின் பிள்ளைகள் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? தங்கள் புனித தன்மையை நிரூபிக்க வேண்டுமாம் தாயே. இது சரியல்ல. குசன், தயார் செய்யுங்கள். நான் குசனை பார்க்கிறேன். நல்லது. ஏன் அயோத்திக்கு செல்ல இவ்வளவு அவசரப்படுகிறாய்? குசன், எனக்கு எதுவும் ஆகவில்லை. எதுவும் ஆகவில்லை என்றால் ஏன் இப்படி செய்கிறாய்? தான் புரியவில்லை அண்ணா. என் மனம் பதட்டமாக உள்ளது. நான் இறைவனை வழிபட வேண்டும். இந்த உண்மை தெரிந்தால் லவனும் குசனும் என்ன நிலைக்கு ஆளாவார்களோ?